ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப நாள் கழிச்சு டிப்ஸ் வீடியோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சின்ன சின்ன 6 யூஸ்ஃபுல்லான டிப்ஸை நம்ம இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, ஜூஸ் போட்டதுக்கப்புறமா ஆரஞ்சு பழத்தோடைய தோல் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது சாத்துக்குடி தான், பட் நீங்கள் ஆரஞ்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஈவன் லெமன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணுறதால நமக்கு நல்லா வாசனையாக இருக்கும். லெமன்லாம் யூஸ் பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு நல்லா பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரி இருக்கும். நான் நல்லா வாசனை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஆரஞ்சுடைய அந்த தோல் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ மேலே லைட்டாக சின்னதாக ஒரே ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். நீங்கள் கையால் குத்தி விட்டிங்கனாலே ஹோல்ஸ் க்ரியேட் ஆகிடும். அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது கத்திரிக்கோல் வச்சு ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா, நம்ம நார்மலாக இந்த மாதிரி கப் சாம்பிராணி ஏற்றி வைப்போம் இல்லையா, அதை அப்படியே வைக்காமல் இது உள்ளே வச்சு நம்ம ஏற்றி வைக்கும் போது அந்த ஆரஞ்சுடைய ஸ்மெல் நல்லா சூப்பராக நமக்கு வீடு ஃபுல்லாக இருக்கும். அந்த ஸ்மெல்லுக்கு கொசு எதுவுமே வரவே வராது, வீடு நல்லா வாசனையாக இருக்கும். அதே டைமிங்கில் அந்த கப் சாம்பிராணி நம்ம வச்சோம் அப்படின்னா டக்குன்னு நமக்கு எரிஞ்சு அணைஞ்சு முடிஞ்சிடும். பட் இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு நம்ம வைக்கும் போது நமக்கு ரொம்ப நேரம் நின்று எரியும். அதே டைமிங்கில் வாசனையாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆரஞ்சு தோல், சாத்துக்குடி, லெமன் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த தோல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே நம்ம ஹோல்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா, அது வழியாக தான் நமக்கு அந்த வாசனை வரும். ஸோ கண்டிப்பாக ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு உள்ளே வச்சுக்கோங்க. டிப் நம்பர் 2, கேஸ்ட் அயர்ன் பாத்திரம் நம்ம சமைக்கும் போது ரொம்ப அடிப்பிடிக்காது. இருந்தாலும் நம்ம நான்வெஜ் ஏதாவது செய்யும் போது லைட்டாக அப்படியே அந்த கரை பிடிச்சிட்டு இருக்கும். அந்த ஸ்மெல் போகிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்ம எண்ணெய்லாம் தடவி வச்சுருப்போம், யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம், அந்த எண்ணெய் பிசுக்காக மாறிட்டு இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் பார்க்கலாம். நம்ம வீட்டில் இட்லி தோசை மாவு கண்டிப்பாக வச்சுருப்போம் இல்லையா, நல்லா புளிச்ச மாவாக இருந்தால் இனிமேல் நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சமாக எடுத்து அப்படியே நான் என்ன பண்ணேன்னா ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் லைட்டாக சோப் கூட தொட்டுக்கலாம். விம் ஜெல் இல்லை சோப்பை தொட்டு லைட்டாக நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி எடுத்திங்கனாலே அதில் இருக்கக்கூடிய அந்த நான்வெஜ் ஸ்மெல் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே சீசனிங் போகாமல் ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டு தேய்க்கணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. நீங்கள் சோப்பில் ரொம்ப போட்டு தேய்ச்சிங்கன்னா அந்த சீசனிங் போயிடும். ஸோ சீசனிங் போகாமல் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். இப்போ வாஷ் பண்ணி காமிச்சிருக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கே இல்லை பாருங்கள். அதே டைமிங்கில் அந்த நான்வெஜ் ஸ்மெல், அந்த மசாலா ஸ்மெல்லாம் எதுவுமே இருக்காது. ஒவ்வொரு டைம் நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா கேஸ்ட் அயர்ன் பாத்திரத்தில் அந்த சீசனிங் போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3, பால் நம்ம வீட்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, பால் காய வைக்கிறதுக்கு கண்டிப்பாக தனியாக ஒரு பாத்திரம் மெயின்டைன் பண்ணுவோம். ஏன்னா அந்த ஸ்மெல் நமக்கு ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னால அப்படியே இருக்கும், போகவே போகாது. எப்பயாச்சும் அவசரத்தில் தண்ணி குடிக்கக்கூடிய சொம்புலலாம் ஊற்றி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்மெல் நம்ம எத்தனை டைம் வாஷ் பண்ணாலும் லைட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி இட்லி தோசை மாவு நல்லா புளிச்ச மாவை உள்ளே போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆஸ் யூஷுவல் சோப்போ இல்லை நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பால் ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது. இன்ஸ்டண்ட்டாகவே இந்த பால் ஸ்மெல் நமக்கு ரிமூவ் ஆகிடும், கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாத்திரத்தை வாஷ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, பாட்டிலில் வாங்கிட்டு வந்துட்டீங்க அதை வாஷ் பண்ணணுன்னா கூட நீங்கள் அதுக்கும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4, மண்ணுண்டியல் கண்டிப்பாக நம்ம வீட்டில் காசு போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த டைமிங்கில் நம்ம சில்லறை மட்டும் போடாமல் நோட்டை போடுவோம். அது ரொம்ப நாள் ஆகாது ஃபில் ஆகிறதுக்கு. ஸோ அப்போ நம்ம நோட் போடும்போது என்ன ஆகும்னா, மண் உண்டியல் அப்படின்றதுனால இது ஈரப்பதத்தோடு இருக்கும். கண்டிப்பாக அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ நம்ம போடக்கூடிய அந்த நோட் என்ன ஆகுனா ஒரு மாதிரி நமக்கு கலரே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும், இல்லை பூச்சரிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, லைட்டாக பச்சை கற்பூரத்தை அப்பப்போ நீங்கள் உடச்சதில் போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பூச்சிலாம் எதுவுமே இருக்காது. அந்த நோட் நல்லா சேஃபாக இருக்கும். அப்பப்போ கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். என்கிட்ட மண் உண்டியல் இல்லை அப்படின்றதுனால உங்களுக்கு இதிலே காமிச்சிருக்கிறேன். இன்கேஸ் உங்ககிட்ட பச்சை கற்பூரம் இல்லை அப்படின்னா நாப்தலின் பால்ஸ், ரசக்கற்பூரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை கூட நீங்கள் கொஞ்சமாக தூள் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். வாசனையாகவும் இருக்காது, அதே டைமிங்கில் அந்த பூச்சி எதுவுமே வராது. அந்த உள்ளே இருக்கக்கூடிய நோட்டை சேஃபாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5, பூரி இல்லை சப்பாத்திலாம் நம்ம அப்படியே பாத்திரத்தில் டேரெக்டாக போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பூரி கூட போட்டு எடுக்கும்போது நல்லா புசு புசுன்னு இருக்கும். பாத்திரத்தில் போட்டோடனே நமக்கு அப்படியே ஃப்ளாட் ஆகிடும். சப்பாத்தியும் அந்த மாதிரி தான், நம்ம போட்டு எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பாத்திரத்தில் டேரெக்டாக போட்டு வச்சுட்டோன்னா ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி கலரே நமக்கு சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா அந்த பாத்திரத்தில் அந்த ஹீட் மெயின்டைன் ஆகுது இல்லையா, அதனால். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பூரியோ இல்லை சப்பாத்தியை போட்டு வச்சிங்கன்னா தண்ணி விடுற பிரச்சனை இருக்காது. அந்த பூரி சப்பாத்தி எல்லாமே நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி இருக்கும். இதே மெத்தட் நீங்கள் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.
டிப் நம்பர் 6, நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து நம்ம ரிட்டன் கிஃப்டாக இந்த மாதிரி ப்ளவுஸ் பிட்டோ இல்லைனா மஞ்சள் குங்குமம் எல்லாம் சேர்த்து வச்சு நம்ம கொடுப்போம். அப்போது நம்ம அப்படியே கொடுக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கொடுத்தோன்னா யூனிக்காக இருக்கும். அதுக்கு நான் வந்து ஒரு சின்ன மெத்தட் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு நிறைய ஃபோல்டிங் மெத்தட் இருக்குது, பட் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால் நான் இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த ப்ளவுஸை இந்த மாதிரி மடிச்சுக்கிறேன், அதாவது ஸ்கொயராக இருக்கும் இல்லையா, அதை வந்து 4 மடிப்பாக மடித்து 2ஆக வந்து மடிச்சுக்கிறேன். அப்போ நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி முக்கோணமாக கிடைக்கும், கொஞ்சம் பேக் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக நம்ம ப்ளவுஸ் பிட் மட்டும் அப்படியே கொடுக்க மாட்டோம், 2 வளையல் பூ மஞ்சள் குங்குமம் வச்சு தான் கொடுப்போம். ஸோ அந்த வளையல் என்ன பண்ண போகிறோன்னா மேலே வந்து கைப்பிடி மாதிரி இப்படி வச்சு ஒரே ஒரு சேஃப்டி பின் யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணிக்கிறேன். அப்போ பார்க்குறதுக்கு அந்த வளையல் வந்து கைப்பிடி மாதிரி தெரியும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம வச்சு கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு யூனிக்காக இருக்கும். கண்டிப்பாக பூ வச்சு கொடுப்போம் இல்லையா, ஸோ ஒரு டபுள் டேப் யூஸ் பண்ணி மேலே ஒரே ஒரு சாமந்தி பூ மட்டும் நீங்கள் வந்து வச்சு விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அன்றைக்கி என்கிட்ட சாமந்தி பூ இல்லைன்றதுனால இந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். பட் நீங்கள் பூ வந்து இந்த மாதிரி டபுள் டேப் யூஸ் பண்ணி ஒட்டி விட்டுட்டிங்கன்னா இந்த இடத்துல இன்னுமே பார்க்க அழகாக இருக்கும். அந்த மஞ்சள் கலர் வைக்கும்போது பார்க்க அழகாக இருக்கும். நான் உங்களுக்கு ஸ்டோன் மட்டும் ஒட்டி காமிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி சின்னதாக லைட்டாக ஒரு டபுள் டேப் யூஸ் பண்ணி ஸ்டோன் ஒட்டிட்டிங்கன்னா கூட பார்க்க அழகாக தான் இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ஒரு பிளேட்டில் வச்சு கொடுக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறதுக்கு யூனிக்காக இருக்கும். இல்லை நீங்கள் அப்படியே கொடுக்குறீங்கன்னா கூட இந்த மாதிரி வந்து கொடுக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறீங்கன்னா இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவும் அழகாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு 6 சின்ன சின்ன டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒன்றாச்சும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு பயனுள்ள வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.